ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி. ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். 31/3/2024க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்குறோம். ஸோ சார்ட் கெஸிங்கில் கரெக்டாக பார்த்துங்க. 19ஆம் தேதி ஏபி நம்பர் 22, ஏபி 69, ஒரு நாள் கேப், அதாவது 2 நாள் கேப் விட்டு திரும்ப 2 நாள் கேப் விட்டு ஏபி 17 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா 17ஆம் தேதியில் நடுவில் உள்ள நம்பர் 92. ஸோ அடுத்து ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்தோன்னா பிசி 99, அடுத்து வந்து பார்த்தா இந்த இடத்துல 51 சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 2 நம்பர்ஸும் சேர்ந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 922 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ லாஸ்ட் நாள் ரிசல்ட்டு 922. இந்த 69, 99 சேர்ந்து நமக்கு 699 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த 17ம் இந்த 51 சேர்ந்து நமக்கு நம்பர்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 22ங்கிறது பிசி வந்துருக்கு, 69ங்கிறது நமக்கு ஏபின்னு வச்சுக்கலாம், இல்லை ஏசின்னு வச்சுக்கலாம். மேலே உள்ளது மட்டும் பாருங்கள். 92ங்கிறது ஏபின்னு வச்சுக்கோங்க, 99 பிசி, 51ங்கிறது ஏசி வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ 51ங்கிறது ஏசி வச்சாங்கன்னா 175 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் 175 அப்படி நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். 22ங்கிறது பிசி, அதே மாதிரி 69 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து இந்த 17 அப்படிங்கிறது ஏபி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நமக்கு 51 அப்படிங்கிறது ஏசி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 175 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான ஒரு நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஆம்பூரில் ஒரு 1 வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே இந்த பேட்டர்ன் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 8 வின்னிங் கொடுத்தப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் ஆச்சு. சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெரியும். ஸோ மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. 7 ஒரு நாள் நம்ம வந்து பார்த்தோன்னா கேப் விட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா சொல்லியிருந்தோம். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9லேருந்து பாருங்கள், கரெக்டாக 1, 2, 3, அதாவது இதுலேருந்து பார்த்தோன்னா 9லேருந்து 2 நம்பர் ப்ளஸ் பண்ணோம். 2 நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 1. அதே மாதிரி மறுபடியும் 9க்கு 2 நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 2 நாள் கேப் விட்டு. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு 2 நாள் கேப் விட்டோம்னா அந்த இடத்துல 1 பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ 7க்கு அப்புறம் 2 நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 9, 7, 8, 9 ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப 2 நாள் கேப் விட்டு 9 பாஸ் ஆச்சு. ஸோ 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 8. ஸோ அந்த அன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வின்னிங்கே கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ ஆல் போல் 8 நிறைய சான்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து பார்த்தா 8 அப்படிங்கிற நம்பர் வந்து பாஸ் ஆச்சு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 9க்கு அப்புறம் 2 நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 1. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா ஏபிஎஸ்சிபிசியில் மொத்தமாகவே 17, 15 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிங்க. சரிங்களா? ஸோ அதனால் ஆல் போர்டு 1 வரதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு பேட்டர்ன் சொல்கிற பாருங்கள். சி போர்டு ஒரு 5 அப்படின்னு சொல்லி அடிச்சப்போ 1, 2, 3, 4, 5வது நாள் 795. சரிங்களா? ஸோ இதுலேருந்து ஒரு நாள் கேப் விட்டு ஏபி நம்பர் 95க்கு நமக்கு இந்த இடத்துல 95ன்னு சொல்லி பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சி போர்டு வர 5க்கு பாருங்கள். 1, ஏபி நம்பர் பார்த்திங்கன்னா 17. சரிங்களா? 1, 2, 3, 4, 5 ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 17, அது ஏசின்னு வச்சுக்கோங்க. 17 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? மறுபடியும் ஒரு சி போர்டு 5க்கு பாருங்கள். 1, 2, 3, 4, 5வது நாள் இங்கே வரணும். இங்கே ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 17 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ 17 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இதுக்கு இடையில் நிறைய கேப்ஸ் இருக்கலாம். ஸோ பட் இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ சி போர்டு 5ன்னு சொல்லி அடித்தப்போ ஒரு நாள் கேப் விட்டு மேலே உள் நம்பரில் ஏபி நம்பர் என்ன இருக்கோ அந்த நம்பர் கொண்டு வந்து வெளியில் அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா பிசி அடிச்சிருக்காங்க. அடுத்து ஏசியா பிசி அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலை. 17 அப்படிங்கிற நம்பரு நமக்கு ஏசியும் வந்திருக்கலாம், அல்லது 17 ஏபியில் வந்து வைக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்து பார்த்தா ஏசி வச்சுக்கிட்டோம்னா நம்ம 175 அப்படிங்கிற நம்பர் தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஏபிஎஸ்சி பிசியில் 17, 71, 57, 75 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 15 இந்த நம்பர் ஃபுல்லுமே தனியாக பிரித்து எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 57க்குமே இன்னொரு சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. ஸோ இந்த கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். 18, 20, 57. சரிங்களா? 18 அப்படிங்கிற நம்பர் இங்கே இருக்குது, 20, 57. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தோன்னா 157, 175. ஸோ இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் 4 டிஜிட் எடுத்து ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா
100157 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ மறுபடியும் ரிட்டன் 0 இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதனால் இந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 0157 0517 சரிங்களா. சாரி 175 157 0175. ஸோ ஒரு வேளை 9 லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டீப்போவில் வந்து 9 தான் வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நமக்கு 9 வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் டீப்போலில் 9 வச்சும் 9157 அப்படிங்கிற எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 3 டிஜிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 157 175 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.